கட்டத்தை நேர்ப வந்திருக்கும் அந்த புத்திசாலி யார்? வணக்கம். இன்னும் கட்ட முடியலையா? முடியலையே. நீங்க முடிச்சுதான் இருப்பீங்க, நீங்க முடியாம வந்துட்டீங்க. சரி, முடிச்சு வச்சிருவோம். அதாவது உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். பாருங்களேன், எல்லாருக்குமே நீங்க நான் கிடையாது, உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இதை கட் பண்ணா கண்ணுல தண்ணி வந்துடும். வெங்காயம். எதுக்காக மற்றவங்கள கூட கிண்டல் பண்ணுவாங்கல்ல, எதுக்கு அதை சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. வெங்காயம் போடா சும்மா ஒரு இது கூட சொல்லுவாங்களா, அது கூட நான் யோசிப்பேன். சரி, அது அப்புறம் இன்னொரு டைம் பேசிக்கலாம், டைம் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ சொல்லுங்க தம்பி, மழையில் நனைந்த அனுபவம். மழையில் நனைறது எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை வந்து நல்லா சோர்னு பெய்யணும், அதுல நனையணும். ஓ, சாரல் காத்து, சாரல் மழையை விட சாரல் மழை இல்ல, அதான் நல்லா பெய்யணும். புரியுது, நல்லா பெய்யணும், அதுல நனையணும், நல்லா கிட்ட கிட்ட ஆறணும். ஆஹா, ஆமா, அப்படி ஆறும்போது 2 பஜ்ஜி சூடா ஊத்தி. தம்பி, பஜ்ஜிலாம் மழையில நனைஞ்சு கரைச்சு பொதன்னு வந்துருமே தம்பி. முடிச்சுட்டுக்கா ஒரு ஓரமா போய் நின்று குடிக்கணுங்கிறேன். ஓ, அப்ப சரி. நனைஞ்சுக்கிட்டே குடிக்க முடியாதாங்க. அது வேணா சரி. சூப்பர் சூப்பர், எப்படிலாம் பாருங்களேன். சரி, நல்லா மழைக்காலம் இனிமே வரப்போகுது இல்ல, என்ஜாய் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். மழையில இருந்தாலும் சேஃபா இருக்கணும், மெயினா தான். போயிட்டு வந்து நல்லா துவட்டிட்டு நல்லா அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுக்கணும், சேஃபாவும் இருக்கணும் இல்லையா? மெயின் தம்பி, வாழ்த்துக்கள். இப்போ பாதுகாக்க வேண்டிய விஷயம்னா எதை சொல்வீங்க? எல்லாருமே பாதுகாக்க வேண்டியது சொல்லிட்டாங்க, நானும் சொல்றேன், மழை பெய்ஞ்சா செல்போனை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. ஆஹா, கரெக்ட் தம்பி, கரெக்ட். ரொம்ப கஷ்டம் மழையில தனைஞ்சிச்சுன்னா. இப்போ அதுக்கு கூட ஒரு கவர் வந்திருக்கு, அதுக்குள்ள போட்டுச்சோம்னா மழை தண்ணி படவே பட மாட்டேங்குது. ஏன்னா நம்ம சோறு இல்லாம கூட இருந்துருவோம், செல்போன் இல்லாம இருக்கு. கண்டிப்பா, சான்ஸே கிடையாது. சூப்பர். சரி, ஜெனிலியா அவர்கள். ஜெனிலியானாலே அந்த ஒரு படம் தான், சந்தோஷ் சுப்ரமணியம். சந்தோஷ் சுப்ரமணியம் தான். ஓ, ரொம்ப, அதாவது அவங்களோட யதார்த்த மாதிரியே இருக்கும் அந்த படம் வந்து. கண்டிப்பா, மற்ற படங்களோட அந்த படம் வந்து ஸ்பெஷலா இருக்கும்னா அதுதான் காரணம். இன்னசென்ட் எல்லாம் இருப்பாங்க, ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கும் அப்படின்னு வந்து. சரி, அவங்களோட நல்லா ரசிக்கும்படியாவும் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. அவங்க தான் தெலுங்குல அவங்க தான் பண்ணாங்க, அதனால அவங்களே தமிழ்லயும் பண்ணாங்க, ரொம்ப சிறப்பாவே பண்ணியிருக்காங்க. சூப்பர். பல்லவி ஏதேனும்? பல்லவி இருக்கட்டும், நாளைக்கு படிச்சிடலாம். பல்லவி நாளைக்கு நிறைய ஸ்பெஷல் இருக்கு. சுகாசினி அவர்கள் இருக்காங்க, அர்ஜுன் அவர்கள் இருக்காங்க, நிறைய இருக்கு நாளைக்கு. எல்லாமே இருக்கு. ஓகேப்பா, தேங்க்யூ ஸோ மச். நன்றி தம்பி, நன்றி நன்றி. ரொம்ப அழகாக வந்தாங்க நம்ம சாமிநாதன் தம்பி. அவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இன்னும் 4 நிமிடங்கள் இருக்கின்றன. கட்டங்கள்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இவங்க கட்டத்தை நிரப்ப வராங்க. யார் அவங்க கேட்டுடலாமா? 4 நிமிடங்கள் இருக்கின்றன. 7 கட்டங்களும் மிகச்சிறப்பாக அட்டகாசமாக அசத்தலாக அசத்திய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நிறைவாக வந்திருக்கும் உள்ளம். வணக்கம். ஆனந்தமான இனிய மதிய வணக்கம் மலர்விழி தோழி. நானும் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா கடையில எல்லாம் வந்துகிட்டே இருந்தாங்க கஸ்டமர், அதனால வர முடியல. சரி, வேண்டான்னு விட்டேன், என்னன்னா வந்துருக்கேன். சரி, பரவாயில்ல. மழையில் நனைந்த அனுபவம்? நைட்டு நினைஞ்ச மழை பெஞ்சிச்சு, நைட்டு கடையில மாட்டிக்கிட்டேன். சரி, வீட்டுக்கு போக வேண்டாம்னு நாங்க மழையில நினைஞ்சிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மழை தண்ணி பிடிக்கணுமேனு, தண்ணி டிமாண்டா இருக்கேன்னு அந்த மழை தண்ணி பிடிக்கணுமேங்கிற ஆர்வத்துல மழையில இருக்கோம் நினைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு போனேன். கடையில இருந்து வீட்டுக்கு ஒன்னும் செய்யல, நல்லாதான் இருந்துச்சு, ஜாலியா தான் இருந்துச்சு. அதோட போயிட்டு அப்புறம் பின்னாடி தோட்டத்துல போயிட்டு அப்புறம் ட்ரம் எல்லாம் வச்சு ஃபுல்லா ஒரு இது மழை தண்ணி பிடிச்சேன். நல்லா ஒன்னும் செய்யல, ஓட்டிட்டேன். அவ்வளவு ஒயிட்டா இருக்கும், துணி துவைச்சோம்னா வெள்ளை வெள்ளையேன்னு ஆயிடும். காலையில அதுலதானே மேட்டு கீட்டு எல்லாம் அனைத்து துணியும் துவைச்சு அப்படியே பன்னீர்னு காயுது, மின்னல் அடிக்கும். வீட்டுல வந்து பாருங்க, மழை தண்ணியில மட்டும் துணி துவைச்சோம்னா அவ்வளவு வெள்ளை வெள்ளையன்னு ஆயிடுது. அந்த தண்ணி நீங்க எத்தனை நாள் வேணாலும் வச்சிருங்க, அந்த மழை தண்ணி என்ன மினரல் வாட்டர் என்ன தண்ணி. நான் ஒரு வேடு கட்டி ஒரு பாத்திரத்தை, சில்வர் பாத்திரத்தை வச்சிருவேன். அந்த மழை தண்ணி அதுல இதாகி வரும். அந்த தண்ணி நீங்க குடிச்சு பாருங்களேன், எத்தனை நாள் ஆனாலும் அது உங்களுக்கு கெட்டும் போகாது, ஒண்ணும் ஆகாது. அந்த மழை தண்ணி அவ்வளோ நல்லது. ஒரு டைம் வேணா ஒத்துக்கலங்கிறவங்க அப்படியே ஹாட் வாட்டரை சூடு பண்ணி கூட குடிக்கலாம். ஆனா அம்பட்டு டேஸ்டா இருக்கும் அந்த மழை தண்ணி. சின்ன வயசுல இருந்தே மழையெல்லாம் நிறைய நனைஞ்ச அனுபவம். அந்த எனக்கு மழையில நனையும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் போய் தோட்டத்துல மழையில எல்லாம் நனைஞ்சுட்டே தான் நான் எல்லாமே பண்ணுவேன், எல்லாம் இது பண்ணுவேன். அது என்னமோ இப்பயுமே அந்த மழை வந்து ரொம்ப பிடிக்கும். மழைனால அது வரலன்னு தானே இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்.
ஆமா எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி ஜெனிலியா அவர்கள் அப்புறம் அடுத்தது. ஜெனிலியா எல்லாரும் as usual அது எத்தனை டைம் போட்டாலும் அந்த அந்த இதுக்காக வேண்டிட்டு அவங்க ஒவ்வொன்றுக்கா கார்னர் பண்ணி பண்ணி சந்தோஷ் பேசும்போதெல்லாம் அப்பாவையா அதை முகத்தை வச்சுட்டு அது பார்க்கும் பாருங்க பாவமா இருக்கும். ரொம்ப என்ன innocent பண்றது girl. நான் பேசுனது தப்பா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சிட்டு உண்மையிலுமே நல்ல ஒரு சுட்டி பொண்ணு அந்த பொண்ணு. நல்ல இது. அப்புறம் வைஜெயந்தி மாலா அவங்களும் நிறைய படம் அவங்க அந்த ஜெமினியோட தேன் நிலவுன்னு நினைக்கிறேன் அந்த படம் பார்த்திருக்கிறேன். அவங்க அதுல ஓஹோ எந்தன் பேபி நீ வாரா எந்தன் பேபி கலைமேவும் வர்ண ஜாலம் கொண்ட கோலம் காணலாம் ஓஹோ எந்தன் பேபி அந்த பாட்டு நல்லா இருக்கும். அதுல நிறைய பாட்டு இருக்கு. தேனில படத்துல பொறுத்த வரைக்கும் நிறைய பாடல் நல்லா இருக்கும். அந்த படமும் நல்லா இருக்கும், பாடல்கள் அனைத்து. வைஜெயந்தி மாலா அவங்க நடனம் சிறப்பா ஆடுவாங்க. அப்படிதான். ஓஹோ எந்தன் தோழி நீர் வந்தா எந்தன் தோழி அழகாக பாடி சிறப்பித்தீர்கள் தோழி அப்படின்னு நன்றி நன்றி மலர் நன்றி சூப்பர்மா. மலர். மழைக்காக தான் வந்தேன். ஏன்னா சுட சுட சொல்லணும்ல நைட் 8 மணிக்கு 8:30க்கு நினைச்சேன்ல அதனாலதான் அதுக்காக வந்தேன். சரி நீங்க உங்களுக்கு நடிக்கவே வேணாம், நீங்க சிரிப்பே இந்த சிரிப்பே நடிக்கவே சூப்பர்மா. நன்றி மலர் தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. ஜெயந்தி பாண்டியன் தோழி பெரம்பலூர்ல இருந்து, தூத்துக்குடியில இருந்து வந்துட்டாங்க, பெரம்பலூர்ல இருந்து வந்துட்டாங்கப்பா. சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து 1 மணி நேரம் நேரம் போனதே தெரியல, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக போணுச்சு இன்றைய சுகமான ராகங்கள். அப்பப்பப்பா எவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. உண்மையாகவே மனக்கவலைகளை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் நமது நிகழ்ச்சி. எப்பொழுதும் கேட்போம், ரசிப்போம், பங்கு பெறுவோம். வாழ்த்துக்கள் தெரிவித்து கொண்டு பங்கு பெற்ற உள்ளங்களுக்கும் பதிவிட்ட உள்ளங்களுக்கும் கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கொண்டு மன மகிழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் விடைபெற்றுக் கொள்கிறேன். தேங்க்யூ தேங்க்யூ. தனிப்பட்ட முறையில் அவ்வளோ பேர் பதிவு கொடுத்துருக்கீங்க. நன்றி 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 அன்பு உள்ளங்களே.